சோர்வாகவே இருக்குது, ரொம்ப எந்த வேலையுமே செய்ய முடியல, ஒரே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த கவலையிலிருந்து நாம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் 95வது பாடலில் கவலை போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்காக சொல்லி கொடுக்குறாரு. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். வேதாஸ்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளில் பல பேருக்கு கவலை அப்படின்ற ஒரு பெரிய வியாதி இருக்குது. கவலை மட்டும் இல்லைங்க, சந்தேகம்ன்ற ஒரு பெரும் வியாதி கூட இருக்குது. இது சந்தேகம் ஒரு பேய் மாதிரி அப்படியே மனுஷனுக்கு உள்ளே புகுந்து அரிச்சு அவனை இல்லாமல் செஞ்சிடும். இந்த கவலை இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான பில்டிங் என்ன எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருந்தா கூட மரத்தோட வேர் அந்த கட்டடத்துக்கு உள்ளே நுழைஞ்சதுமே அந்த செவத்தை தூக்கி போட்டுடும். அந்த மாதிரி தான் மனக்கவலையும் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு உறுதிப்பாடான மனநிலையில் அவன் மனிதன் இருந்தாலும் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அந்த உறுதி இல்லாமல் சீர்குலைச்சிடும் கவலை அப்படின்றது. ஆக இந்த கவலை இல்லாமல் நான் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு எந்த பரிகாரம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அபிராமி பட்டர் அம்பிகையை இந்த பாடல் சொல்லி நம்ம துதிக்கும் பொழுது கவலைகள் அப்படின்றது இல்லாமல் போயிடும் அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதாவது அவர் நம்ம குழந்தையாகவே மாறணும் அப்படிங்கிறார். குழந்தைய எடுத்துக்கோங்க, குழந்தைக்கு சம்பாதிக்கணும் கவலை இருக்கா? சொத்து சேர்க்கணும், ஒரு நகை நட்டு வாங்கிக்கணும், நல்லதாக ஒரு ட்ரெஸ் நம்ம போட்டுக்கணும், இப்படி இந்த மாதிரி எந்த கவலையுமே இல்லை குழந்தைக்கு. அது பாட்டுட்டு அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க, நல்லா சாப்பிடும், விளையாடும், தூங்கும், எழும், அழும், எல்லாம் செய்யும் குழந்தை. எந்த கவலையுமே கிடையாது, அது பாட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கு நேரத்துக்கு அம்மா என்ன பண்ணுவா, அதுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு அந்த சாப்பாட்டை கொடுத்து வயிற்ற ரொப்பிடுவா. அரிசியே இல்லைன்னா கூட வெளியேருந்து வாங்கி எப்படியாவது குழந்தைக்கு பசி அரை செஞ்சிருவா அம்மா. அப்போது நாமளும் குழந்தையாக மாறிடணும். குழந்தையாக மாறினா தான் அந்த கவலை அப்படின்றது நம்ம விட்டு அகலும் அப்படின்றது. எப்படி குழந்தையாக மாறுறது? நன்றே வருகினும் தீதே வருகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம், எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே அப்படின்றாரு அபிராமி பட்டர். கடல் எப்படி எல்லையே இல்லாமல் பறந்து விரிந்து இருக்கோ அதுபோல் அன்னையனுடைய கருணையும் எல்லை இல்லாதது. அதனால தான் அருட்கடலே அப்படின்னு அன்னையை கூப்பிடுறாரு. இமவான் பெற்ற கோமளமே, பர்வதராஜன் பெற்ற மகளே, குணக்குன்றே, இப்படியெல்லாம் அன்னையை அழைச்சி இப்போ யாராவது ஒருத்தரை நம்ம கூப்பிடும் பொழுது அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவோம். இவர் அன்னையனுடைய பெருமைகளை அன்னையனுடைய தன்மைகளை எல்லாம் சொல்லி அவரை அன்னையை அழைக்கிறார். முதல்ல அழைச்சிட்டு என்ன சொல்கிறாரு, நன்றே வருகினும் தீதே விலகினும் யான் ஒன்றும் அறியேன், நல்லதே நடந்தாலும் கெட்டதே நடந்தாலும் எனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் உன்னுடையதே, உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அதாவது இப்போ ஒரு ஆற்றை நம்ம கடக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஆற்றை கடக்கும் பொழுது அதனுடைய ஆழம் தெரிஞ்சாதான் நாம் நடந்து போக முடியுமா இல்லை நீந்த முடியுமான்னு தெரியும். ஆழம் அதிகமாக இருந்தால் நீந்திட்டு போகலாம், ஓகே, நம்மளால் நடக்கக்கூடிய அளவுக்கு தான் தண்ணீர் இருக்குன்னா மெதுவாக நடந்து ஆற்றை கடக்கலாம். ஆனால் எவ்வளோ ஆழமே பார்க்கவே தேவையில்லை, ஒரு தோணி அப்படின்றது இருந்தால் அந்த தோணியில் ஏறி உக்காந்துட்டோம் அப்படின்னா போதும், ஆற்றை நம்ம கரையை ஈஸியாக கடந்துடலாம். இந்த தோணி மாதிரி தான் தாயிடத்தில் முழுமையாக நம்ம சரண் அடைந்து விட்டால், உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் சரண் அப்படின்னு சொல்லி நீயே எல்லாமே நீயே அப்படின்னு சொல்லி சரண்டர் அம்பிகை கிட்ட பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன நேர்ந்தாலும் கவலைப்பட வேண்டியதே இல்லை, குழந்தை மாதிரி இருக்கலாம். எனக்கு என்ன இப்படி இன்றைக்கி இந்த பிரச்சனையா எல்லாம் அவள் பார்த்துக்குவா, ஓ இன்றைக்கி இது நடக்குதா நாளைக்கு இது நடக்க போதா எல்லாம் அவள் பார்த்துக்குவா.
இப்படி நாம் நினச்சி அந்த கவலையே இல்லாமல் நம்பிக்கையோடு அன்னை இடத்துல மொத்தமாக சரண் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கவலை அப்படின்றதே இல்லை. ஏது கவலை அப்படின்னு கேட்குறாரு. சரண் அடைங்க, அன்னையனுடைய பாதத்தை சரண் அடைங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு. உனக்கு கவலையாக இருக்கா, நீ கவலைப்படுறியா, இந்த பாடலை படி. நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் ஒன்றும் அறியேன், உனக்கே பரம், எல்லாம் உனக்கு தான். இன்றைக்கி என் மனசு இவ்வளவு கவலையாக இருக்குது, நான் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது. என்னோட கவலை எல்லாம் உன்னுடைய கவலை, என்னுடைய பாரம் எல்லாம் உன்னுடைய பாரம். அன்றே உனது என்று அழித்து விட்டேன், எனக்கு உள்ளது எல்லாமே உனதுன்னு சொல்லி நான் அழித்து விட்டேன், எனக்கு ஒன்றுமே கிடையாது, எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லி மொத்தமாக சரண்டர் ஆகிடுங்க. கண்டிப்பாக அந்த கவலை அப்படின்றது விலகும். இந்த பாடலை நம்ம படிக்க படிக்க நம்முடைய அது மந்திரங்கள் மாதிரி இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவ்வளவு சக்தி உள்ளது. இந்த சக்தியோடு நம்ம படிக்க படிக்க அந்த அதிர்வலைகள் நம்ம மனசுக்குள்ளே போய் நம்ம ஃபுல்லாக சரண்டர் ஆகணும், தெய்வத்துக்கிட்ட சரண்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுத்து நமக்கு எது வந்தாலும் நீ பார்த்துக்குவ அப்படின்ற அந்த கவலை இல்லாத தன்மையை நமக்கு கொடுக்கும். பிரச்சனைகளும் தீரும். அதற்காகத்தான் இந்த பாடலை நாம் படிக்கிறது அவசியமாக இருக்குது. கவலை ஏற்படும் பொழுது, பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இந்த பாடலை படித்து நாம் பயன்பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.